பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போகக்கூடிய மாணவிகள், தனியார் அரசு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இப்படி எல்லாரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்களாமா. அது எப்படி? 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால தொடங்கப்பட்ட திட்டம் தான் விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே தினமும் 54 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பயனாளிகளா இருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இந்த 4 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்மணியும் 50,000 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. மரியாதை கிடையாது. போன வாரத்துல நாங்க போன வாரத்தை இதான் பவானி ஏறினா குழந்தைங்களை 2 கூட்டிட்டு போயிருந்தேன். 2 குழந்தை பஸ் ஏற்றி விட்டோம். நான் ஏற்கனவே பஸ் அங்க இருந்து நிக்கிறேன், இங்க வந்து நிக்கிறேன். பஸ் ஏற்றிட்டேன். அந்த குழந்தைங்க என்ன பிரேக் போட்டு பிரேக் போய் மேல டிரைவர் மேல உழுவுறோம் யாராவது அந்த குழந்தைங்க படிக்கட்டுல வந்தோன்னா யாருக்கு இங்க குழந்தைங்க போறது? இங்க வந்து தெரிச்சவங்க சங்ககிரியில செட்ல சொல்றேன், பஸ் அனுப்புறேன்னு சொல்றேன். சரிம்மா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஃப்ரீ விட்டு நம்ம வந்து பொம்பளைக்கு இது நீங்க பஸ் காசு வாங்கிட்டு கூட கொடுத்தீங்கன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பஸ் காசு வாங்க கவர்மெண்ட்டுக்கு லாபம் வரைக்கும் பொம்பளைக்கு மரியாதை